கிட்டத்தட்ட இது 10 வருஷம், 15 வருஷமா பாஜகவுடைய முயற்சிகள் தான். இது இது ஒரு வகையான முயற்சி தானே இது எல்லாமே. பட் இதுலலாம் பெருசா இருக்கு. இப்ப நீங்க திருச்சியில ஒரு இருக்கு குத்தானத்தம்னு ஒரு ஏரியா இருக்கு. ஒவ்வொரு முறையும் விநாயகர் சிலை பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீங்க முத்துப்பேட்டை சொல்லலாம். நீங்க திருவாரூர் மாவட்டத்தில முத்துப்பேட்டையில விநாயகர் சிலை. நீங்க இங்க வந்து சென்னையில உங்களுக்கு தெரியும். என்ன இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. பட்டு அது வந்து அரசியல்ல இது வந்து தேர்தலுக்கு லாபம் பண்ண முடியாது. இது ம். பாஜகவுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நேத்து வந்தாங்க. திருப்பரங்குன்றத்திற்காக வந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கோஷம் போட்டவங்க எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ம். அது வந்து அதுல அரசியல் லாபம்லாம் இருக்காது. பட் ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அத வந்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமாவும், ஒரு எமோஷனலா கிரவுட உருவாக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாம பண்ணிக்கணும். அதுதான் ம். சாமர்த்தியம். அந்த விஷயத்துல இன்டெலிஜென்ஸும், போலீஸாரும், அறநிலைத்துறையும் இணைந்து உட்கார்ந்து பேசி இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிரணும் அத. ம். இது வரும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய தேவையில்லாத ஒரு தலைவலி தானே இது உங்களுக்கு. நெருங்க நெருங்க கண்டிப்பா. அடுத்தடுத்த விஷயங்கள். அதுதான் சொல்றேன் சிந்தனை. பட் இதனால ஒரு ஒரு பெரிய அரசியல் லாபம் பாஜகவுக்கு இருக்க போறதில்ல. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இதனால ம்ஹ்ம். 2 பிரிவினர் அதாவது 2 மதத்துக்குள்ள உள்ள ஒரு ஒருங்கிணைப்பு, நட்புலாம் வந்து ஒரு பெருசாலாம் பாதிக்காது.